ராமர் பாலம் இருந்ததா இல்லையா? இஸ்லாமியர்களுக்கும் ராமர் பாலத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பல நன்மைகள் இருந்தாலும் ஏன் இன்னும் இந்த பாலம் கட்டப்படலை? தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்துக்கும் இலங்கையில் உள்ள மன்னார் தீவுகளுக்கும் இடையே உள்ள சுண்ணாம்பு கற்களால் ஆன பாதைக்கு பேர் தான் ராமர் பாலம். இது சுமார் 30 கிலோமீட்டர் வரைக்கும் நீளம் இருக்கும். இந்த பாலம் 15ஆம் நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய புயல் வந்து கடல் மட்டம் உயர்ந்து இந்த பாலம் கடலுக்கு அடியில் போயிடுச்சு. இஸ்லாம் மதத்துல நம்பப்படுற முதல் மனுஷன் ஆதாம் முதல்ல பூமிக்கு வந்தபோது இந்த பாலத்தை பயன்படுத்தி தான் ஆதாம் மலை உச்சிக்கு சென்றதாக அரேபியர்கள் சொன்னதை கேள்விப்பட்டு ஆங்கிலேயர்கள் 19ஆம் நூற்றாண்டுக்கு தொடக்கத்துல இந்த பாலத்துக்கு ஆதாம் பாலம் பேர் வைக்கிறாங்க. இந்த பாலம் இருந்திருந்தா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நிறைய பலன்கள் இருந்தாலும் 5 முக்கிய காரணங்களுக்காக இந்த பாலம் கட்டுறதை தள்ளி வச்சிருக்காங்க. பல நுண்ணுயிர்களும் கோரை பாறைகள் மீன்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால கடல்சார் உயிரினங்கள் எல்லாம் பாதிக்கப்படும். இதனால மீனவர்களும் பாதிக்கப்படுவாங்க. இந்த பாலம் கட்டப்போற இடத்துல கடுமையான கடல் அலைகளும் புயல்களும் வரும். அதனால பாலம் கட்டுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல சீனாவோட தலையீடு, தமிழர்கள் பிரச்சனை, இது போன்ற சில விஷயங்கள்னால இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உறவுகள் நல்லா இருக்காது. அந்த மாதிரி நேரத்திலேயே இது போன்ற மிகப்பெரிய பாலம் கட்டுறதுக்கு தேவையான முழு ஒத்துழைப்பையும் இரு நாடுகளும் கொடுக்கணும். பல இந்துக்கள் இது ராமர் கட்டிய பாலம்னு நம்புறாங்க. அதனால இந்த இடத்துல ஒரு புது பாலம் ஒன்று கட்ட ஆரம்பிச்சா மத ரீதியான சில பிரச்சனைகள் வரும். இது மாதிரி ஒரு இடத்துல பாலம் கட்டுறதுக்கு பல தொழில்நுட்ப அனுபவங்கள் தேவைப்படும். அதுவும் இல்லாமல் நிறைய செலவுகள் ஆகும். இவ்வளோ பெரிய திட்டத்துக்கு பெரிய நிதி உதவியும் தொழில்நுட்ப உதவிகளும் கிடைக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய சவாலாக இருக்கு. இந்த 5 காரணங்களால இந்தியா மற்றும் இலங்கைக்கு நடுவில் பாலம் இதுவரைக்கும் கட்டப்படலை. இந்தியாவும் இலங்கையும் கடந்த 20 வருஷமா இந்த பாலம் கட்டுறதுக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை கடைசி கட்டத்தை எட்டி இருக்கு. இந்திய அரசும் இலங்கை அரசும் என்ன பண்ண போறாங்க? லெட்ஸ் வெயிட் அண்ட் see.